Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஹைதராபாத் ஸ்பெஷலான மட்டன் ஹலீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹைதராபாத் ஹலீம் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் குக் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே வறுத்து திரிச்சு பவுடராக்கி பண்ணுற மெத்தட் கூட வந்துட்டு நம்ம இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே பண்ணலாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ போல் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வந்து எப்போதுமே எலும்போடு வாங்கிக்கோங்க. எலும்போடு குக் பண்ணிவிட்டு நம்ம எலும்பை ரிமூவ் பண்ணி ஹலீம் பண்ணிக்கலாம். எலும்போடு சமைச்சா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் வெங்காயம், தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன். அப்புறம் மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை கிராம்பு ஏலத்தூள், அதாவது கரம் மசாலா எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள், உப்பு, இது எல்லாம் வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அது போக நம்ம வந்து இங்கே என்ன பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோன்னா, இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான வேலை தாங்க சமைக்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை, உடச்ச கோதுமை இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். தடவை 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் மசூர் தால் இருந்ததுன்னா அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி வறுத்து திரிக்க போகிறது இல்லைங்க. அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அப்படியே பாத்திரத்தில் போட்டு குக் பண்ண போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் போட்டு குக் பண்ணிக்கலாம். முதல்ல இதெல்லாம் வந்து அலசிட்டு ஒரு குக்கர்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம இப்போ 1/2 கிலோ மட்டன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பருப்பு, ஓட்ஸு, கோதுமை ரவெல்லாம் இருக்கு இல்லையாங்க, இது எல்லாமே வந்து ஒரு 1/4 கிலோ தாண்டாமல் பார்த்துக்கோங்க. 1/4 கிலோலேருந்து 300 கிராம்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து ஓட்ஸுக்கு பதிலாக பார்லி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு விருப்பப்படி. இப்போ பாத்திரத்தில் குக் பண்ணாலும் சரி, ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணாலும் சரிங்க, நல்ல நிறைய தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணும். அதாவது அது நிதானமாக வேகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் இதில் உப்பு போடாமல் தான் வேக வைக்கிறேன். அப்புறமா நம்ம மசிக்கையில் உப்பு போட்டுக்கலாம். மட்டனை தாளிச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டாக்கலே பிடிக்குங்க, அதனால ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. கரம் மசாலா, மட்டனையும் லோ ஃப்ளேமில் தாங்க குக் பண்ணணும். நம்ம இன்றைக்கி ஒரு 1/2 hour வந்து லோ ஃப்ளேமில் போட்டு வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் போட்டு இந்த பருப்பெல்லாம் குக் பண்ணல நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி காண்டேன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும்.
நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறதா இருந்தால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. கோதுமை ரவை அதெல்லாம் வந்து ரொம்ப பொடி பொடியாக இருக்கும். நம்ம அதை ப்ரெஷர் குக் பண்ணல அந்த விசிலில் போய் அந்த விசில் அந்த ஹோல் எல்லாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற ஹோல் எல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துட்டு குக் பண்ணுங்கள். இல்லது நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. பருப்பு ஓட்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் கட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லது மிக்சர் ஜாரில் போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சர் ஜாரில் போட்டு தான் எடுக்க போகிறேன். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சுற்றி எடுத்துருங்க. மட்டன் பாருங்கள், மட்டனும் நல்லா குக் ஆகிட்டு. இதை என்ன பண்ண போகிறேன்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு அதில் உள்ள எலும்பெல்லாம் எடுத்துடுங்க. எலும்பெல்லாம் எடுத்துட்டு இந்த கிரேவியோடு சேர்த்தே நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம ஆற வச்சிடலாம். மட்டன் நல்லா ஆறிடுச்சு. இதில் உள்ள எலும்பெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ இதையும் நல்லா வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது மிக்சர் ஜாரில் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஆனியன் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். இதில் அந்த ஓட்ஸு உளுந்து இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை முதல்ல சேர்த்துடலாம். அதில் பிளெண்ட் பண்ண மட்டன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து மட்டனில் மட்டும் உப்பும் காரம் போட்டிருக்கோம். நம்ம பருப்பில் எதுவுமே போட்டு வேக வைக்கல. கொஞ்சமாக மசாலாவும் போட்டுக்கிறேன். இதை நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ண விட்டுருங்க. இப்போ நம்ம மட்டன் ஹலீம் தயாராகிடுச்சு. நம்ம அடுப்பை அணைச்சி பொரிச்ச வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் போட்டு மூடி வச்சிடலாம். சர்வ் பண்ணையில் அந்த வெங்காயம் பொரிச்சிருப்போம் இல்லையா, அந்த எண்ணெயை கொஞ்சம் மேலாக்க விட்டு நம்ம சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் ஹலீம் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.